ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் வயிற்று புண் வந்து இன்றைக்கி வந்து அல்சர்னு சொல்கிறோம். அல்சர் வந்து ரொம்ப அவதிக்குள்ளாகி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அல்சருக்கு எத்தனையோ வகையான மருந்துகள் இருக்குது. அதில் தலை சிறந்த மருந்தில் வந்து ஆட்டுப்பால் நம்ம சேர்க்க சொல்லியிருக்கோம். அல்சருக்கு நிறைய வகை சூப்புகள் சாப்பிட சொல்லியிருக்கோம். மணத்தக்காளி இல்லை சூப் வச்சு சாப்பிட்லாம், நிறைய வகையில் வந்து சூப் வச்சு சாப்பிட்லாம். இந்த அல்சர் வர்றதுக்கு காரணம் நம்ம நேரத்துக்கு கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடாததால தான். காலையில் வந்து நம்ம நீராகாரம் சாப்பிட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து அல்சரே வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா, காலையில் அந்த 6 மணிக்கு முந்தியெல்லாம் வீட்டில் வந்து புளிச்ச தண்ணி இருக்கும், அந்த சோறு வடித்து எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த தண்ணி வந்து எத்தனை நாள் ஆனாலும் கெடாது. அந்த மண்பானையில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து குடித்தோம்னா உடலில் உள்ள எல்லா அந்த உள்ள சுரப்பிகளையும் அது போய் பாதுகாத்துக்கிறோம். உடலில் வெட்டியாக வந்து குடலை வந்து அரிக்கக்கூடிய சுரப்பியை வந்து பாதுகாத்துறோம். இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. காலையில் எழுந்திரிச்சோமா 11 மணிக்கு தான் சாப்பிட்றாங்க. எழுந்திருக்கிறதே 9 மணிக்கு எழுந்திருக்கிறாங்க. அதனால் சாப்பாட்டு நேரம் தள்ளி போயிடுது. அந்த ஒருவேளை உணவு சாப்பிடாததால் அந்த குடல் வந்து பசியால் அது குடலில் உள்ள சுரப்பிகள் வந்து சுரந்ததால் அந்த இடத்துல வந்து எரிச்சிரும். அந்த இடத்துல உள்ள குடலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திங்க ஆரம்பிச்சிடும். இது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம சாப்பாட்டில் வந்து நிறைய பேர் வந்து உணவை குறைச்சி சாப்பிட்டா காசு மிச்சப்படுத்தலான்னு நினைப்பாங்க. இல்லை, அது பின்னாடி வந்து நிறைய நீங்கள் எவ்வளோ மிச்சப்படுத்துனீங்களோ அதை விட கூடுதல் செலவை வந்து உங்கள் கையில் வாங்கிரும். நம்ம வந்து உணவுலலாம் மிச்சப்படுத்தக்கூடாது. உணவில் மிச்சப்படுத்துகிறோன்னு சொல்லி நிறைய பேர் வந்து தவறு செய்கிறாங்க. சாப்பாட்டை வந்து ஒரு நேரம் சாப்பாடாக சாப்பிட்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடெலாம் சாப்பிடக்கூடாது. அது வந்து யோகிகளும் அந்த சித்தர்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு திறன் வேறு. சாமானிய மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் வந்து அது ஒத்து வராது. அவங்களுக்கு வந்து குடல் புண்களை ஏற்படுத்தக்கூடியது. அந்த குடல் புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்கள் வந்து அதிக அளவு அவங்களுக்கு குடலை பாதிக்க செய்யும். உள்ள புண்ணு இருந்தாலே அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன் ஏப்பம் வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஏப்பம் எதுக்கு வருதுன்னா, உள்ள புண்ணு இருந்தாலே எந்த ஒரு உணவையும் ஏற்றுக்கொள்ளாது நம்ம உடம்பு ஏற்றுக்கலன்னா அந்த ஏப்பம் வந்துக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு வாந்தியாக வரும். சில பேருக்கு எதை சாப்பிட்டாலும் உடனே அப்படியே மலம் வெளியேறிடும். சாப்பிட்ட உடனே மலம் கழிக்கிறான் என் பிள்ளைன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கும். இது யாருமே பார்த்துக்கிறது இல்லை, அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏன் புண்ணு இருக்குது அதையும் பார்க்கறது கிடையாது. அந்த பையன்கிட்ட போய் பேசினோம்னா வாய் நாற்றம் அடிக்கும். அந்த நாற்றம் அடித்தாலே தெரிஞ்சுக்கலாம் வாய்க்குள்ளே மட்டும் இல்லை, குடல் முழுவதும் புண்ணு இருக்குன்னு. குடல் புண்ணு இருந்தாலே உடம்பு வந்து தேரவே தேராது. உடல் மெலிஞ்சு கொண்டே போகும். அது இல்லாமல் அது ஒரு புது வகையான ஒரு நோயை உண்டு பண்ணும். இல்லைன்னா அது வந்து புற்றுநோயாக மாறிடும். இந்த புற்றுநோயாக மாறும், அல்லது மஞ்சக்காமாலையாக மாறும், அல்லது வரக்காமாலையாக மாறி அவங்களுக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை கொடுக்கும். யாராவது வந்தால் எனக்கு ஒன்றும் இல்லைங்க, லேசாக வயிற்று புண்ணு தானுவாங்க. அந்த வயிற்று புண்ணை சரி பண்ணலைன்னா அவங்க உடம்பு முழுவதும் கெட்டு போயிடும். கையில் ஒரு புண்ணு இருந்தாலே நமக்கு வந்து தூக்கம் வர மாட்டுது. காலில் புண்ணு இருந்தால் எங்கேயாவது பதவலை கட்டிக்கிறது, எங்கேயாவது நெறி கட்டிக்கிறது. ஆனால் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தால் அது என்னென்ன செய்யும் அது நமக்கு தெரியாது. உள்ளே வலிக்கும். அதுக்கு ஒரு மாத்திரையை போட்டதும் கொஞ்ச நேரம் வலி மறக்கடிக்க செய்யுமே தவிர புண்ணு ஆறாது. புண்ணு ஆற்றணும்னா அதுக்கு ஒரு சிறந்த மருந்தா அகத்தி. நம்ம வந்து அகத்திக்கீரையை வந்து பயன்படுத்துகிறோம். அகத்திக்கீரையை வந்து புண்ணுக்கு வந்து மருந்தாக பயன்படுத்தலாம். இந்த வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணை ஆற்றுறதுக்கு அகத்திக்கீரை வந்து ரொம்ப தலை சிறந்த மருந்து. அகத்தியை சாப்பிட முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களும் சாப்பிட்ற மாதிரி முறை இதை வந்து நம்ம செய்கிறோம். ஏன் செய்கிறோம்னா, அகத்திக்கீரை சாப்பிட்றவங்களுக்கு நெஞ்சடைப்பு வரும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க குடிகாரங்களாக இருந்தால் அவங்களுக்கு நெஞ்சடைப்பு வரும். அதனால் நேரடியாக அகத்திக்கீரையை சாப்பிட விடாமல் இதை வந்து ஒரு சூப்பாக பயன்படுத்தணும்னா அதில் இருந்து மருந்தை எடுத்து பயன்படுத்தும் பொழுது வயிற்று புண்கள் ஆறும். இதோடு சேர்ந்து பூண்டு சேர்க்குறோம். இந்த பூண்டு ஏன் சேர்க்குறோம்னா, பூண்டு சேர்க்கும்போது வெந்த பூண்டுங்கும்போது உள்ளே இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. ஒரு புண்ணு மேலே ஒரு பூண்டு அரைச்சி போட்டு பாருங்கள், அந்த புண்ணு எப்படியாப்பட்ட புண்ணும் ஆறிடும். இது நிறைய பேருக்கு தெரியாது. புண்ணுக்குன்னா ஓடி போய் மருந்தை தான் வாங்குவோம். பூண்டு அரைச்சி போட்டு பாருங்கள், அந்த பூண்டு போட்ட இடத்துல இருக்கிற புண்ணு ஆறி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு இதுக்கு மருத்துவத்தன்மை இருக்குது. ஒவ்வொன்றும் நம்ம வீட்டிலே இருக்குது. இதோடு சேர்ந்த நம்ம சீரகம், இந்த சீரகத்தை பயன்படுத்துகிறோம். இந்த சீரகம் வந்து உள் உறுப்புகளில் இருக்கிற புண்களை ஆற்றக்கூடியது. இந்த சீரகத்தில் வந்து தண்ணி வச்சு குடித்தோம்னாலே வயிற்று புண்களை ஆற்றும். வயிற்று புண்கள் சரியாகிறதுக்கு இந்த சீரகத்தை பயன்படுத்துகிறோம். இதோடு சேர்ந்து பெரிய வெங்காயம், இது வந்து பல்லாரின்னு சொல்லுவாங்க, பெரிய வெங்காயம். இந்த பெரிய வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா வயிறு ஊத செய்யும். ஏன் ஊதுனா, இந்த பெரிய வெங்காயம் கொஞ்சம் வாயுவை கிளப்பி விடும். இந்த வயிறு ஊதுனா குடல் சுருங்கி இருக்கும்போது உள்ள புண்கள் வந்து சுருங்கி ஒன்னோட ஒன்று ஒட்டி போயிருக்கும். அதை லேசாக விரிய வச்சு அந்த இடத்துல இந்த
சூப்பு தண்ணி போகும்போது எல்லா இடத்துலையும் அந்த மருந்து தண்ணி படும்போது புண்கள் ஆற ஆரம்பிச்சிடும். அந்த புண்கள் ஆறுறதுக்கு, வயிற்று புண் ஆறுறதுக்கு இந்த பெரிய வெங்காயத்தை பயன்படுத்தலாம். அடிக்கடி பெரிய வெங்காயத்தை பயன்படுத்துகிறவங்களுக்கு எந்த தவறும் செய்யாது. எப்பயுமே பயன்படுத்தாமல் இருந்து திடீர்னு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை எடுத்தால் அவங்களுக்கு வந்து நெஞ்சுவலி வரும். அதனால் நிறைய பேர் பார்க்கலாம், கடையில் போய் பிரியாணி சாப்பிட்டு வந்தால் எனக்கு நெஞ்சுவலி வந்துச்சுன்னு. பிரியாணி சாப்பிட்டதால நெஞ்சுவலி இல்லை, அந்த தயிர் பச்சடி சாப்பிட்டதால நெஞ்சுவலின்னு அந்த யாருக்குமே தெரியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெரிய வெங்காயம் வந்து வாயுவை வந்து வெளியேற்றி விடும். புண்களில் இருந்த புண்ணை வந்து விரிவுபடுத்தும் பொழுது நெஞ்சு வலி மாதிரி இருந்து மூச்சு திணறல் அளவுக்கு கொண்டு வரும். அதனால் பெரிய வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டா எந்த தவறும் செய்யாது. இதோடு சேர்த்து ஓமம் சேர்க்குறோம். ஓமம் சேர்க்கும் பொழுது ஓமம் சேர்த்துட்டு வந்தாலே வயிற்றுக்குள்ளே இருக்கிற வாயு தொல்லைகளை வெளியேற்றும். வாயு தொல்லை மட்டும் இல்லை, புண்களை ஆற்றுறதுல ஓமமும் நல்ல ஒரு மருந்து. இந்த ஓமத்தோடு சேர்ந்து நம்ம அதிமதுரம்னா அதிக அளவு இனிப்பு உள்ளதுன்னு அர்த்தம். அதிமதுரம்னா இதில் ஒரு சிறு துண்டு எடுத்து வாயில் வச்சிட்டிங்கன்னா உடல் முழுவதும் சர்க்கரையை சாப்பிட்டா கூட அவ்வளோ இனிப்பு இருக்காது, அவ்வளோ இனிப்பு இருக்கும். உடம்பு முழுவதும் இனிப்பு இருக்கும். இதை தினந்தோறும் சாப்பிட்டோம்னா ஞாபக சக்தி அதிகரிக்கும். சர்க்கரை நோய் இதனால் பாதிப்பு வராது. இது அதிக இனிப்பு தான் தவிர, ஆனால் இதை நேரடியாக எந்த ஒரு பொருளில் போட்டாலும் இதனுடைய இனிப்பு மறைஞ்சிரும். நேராக வாயில் போட்டால் மட்டும் இனிக்கும். இந்த அதிமதுரத்தை நம்ம பயன்படுத்தணும்னா மூளைக்கு பலமாக இருந்தால் உடல் பலமாகும். அது புண்களை ஆற்றக்கூடியது. எந்த ஒரு புண்லையும் அந்த இனிப்பு தன்மை உள்ள தேன் எடுத்து வச்சு பாருங்க, அந்த புண் ஆறிடும். அதே மாதிரி இந்த அதிமதுரத்தை நல்லா அரைச்சி தூளாக அரைச்சி அதில் பொடியாக்கி சூர்ணமாக்கி அது அந்த புண் மேலே வச்சு கட்டிட்டு வந்தோம்னா அந்த புண் ஆறிடும். இதை எல்லாம் சேர்ந்த கலவையை நம்ம வயிற்றுக்குள்ளே கொண்டு போகும்போது இந்த அல்சர் புண் வந்து சிறுக கட்டுப்படும். ஒரே நாளில் சரியாகாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க இன்னைக்கு சாப்பிட்டா நாளைக்கு நல்லா ஆகணும். அது தவறு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதை ஒரு குறிப்பிட்ட நாள் சாப்பிடணும். 15 வருஷமாக வயிற்றில் புண்ணு இருந்திருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் சரி வரும். ஒவ்வொருத்தர் உடம்புல எந்த அளவுக்கு புண்ணு இருக்குன்னு தெரியாது. சிலருக்கு இந்த புண்ணு இருக்கிற வலி தாங்க முடியாமல் குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. குடிக்கும்போது என்னாகும், இன்னும் கூடுதல் புண்ணாகுமே தவிர குறையாகாது. புகையிலை போடுறாங்க. புகையிலை போடும்போது புகையிலை போட்ட இடம் எல்லாமே புண்ணாக போயிடும். உள்ள குடல்களை அரிச்சிரும். அந்த குடல்கள் வந்து சல்லடை கண் மாதிரி இருக்கும். நிறைய பேர் புகையிலை போடுறாங்க. அந்த வெத்தலைப்பாக்கு புகையிலை போடுறதால குடல் வந்து சல்லடை கண்ணாகி குடலை வந்து பாதி தூரம் வெட்டி எடுத்துடுறாங்க. அந்த நிலையில் இருந்தாலும் இந்த சூப்பு வச்சு சாப்பிட்டோம்னா உடலை காப்பாற்றும். இந்த மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ நம்ம பார்க்கலாம். வயிற்று புண்ணுக்கான மருந்து, அந்த வயிற்று புண்ணுக்கான மருந்துக்கு அகத்திக்கீரையை நம்ம உருவி எடுத்துக்கிறணும். இந்த அகத்திக்கீரையை ஆட்டி எடுக்க வேண்டியதில்லை, உருவி எடுத்தாலே போதும். இந்த அகத்திக்கீரையை உருவி எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கிறணும். தண்ணி எவ்வளோ சேர்த்தாலும் தவறு கிடையாது, தண்ணி சேர்த்துக்கிட்டா தான் நல்லது. இந்த அதிமதுரத்தை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த அரைச்சி எடுத்து வச்ச அதிமதுரத்தை நம்ம தூளாக வச்சுருக்கோம். இது தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இந்த ஓமமும் சீரகமும் சேர்த்து எடுத்துருக்கோம். இந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கோம். இந்த பூண்டையும் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். ஏன்னா இது எல்லாத்தையும் சரியாக சேர்த்தா தான் வந்து அந்த சூப்பு கிடைக்கும். இந்த சூப்பு கிடைச்சா தான் வந்து வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றக்கூடியது. புண்கள் வந்து லேசாக இருந்தால், அதிக காரத்தன்மை இருந்தால் வயிற்றுக்குள்ளே புண் ஆறாது. அதனால் காரத்தன்மை குறையாக போடணும். சில பேர் வந்து இதில் அதிக அளவு மிளகு சேர்த்துருவாங்க. மிளகு சேர்த்தா வயிற்றோட வந்து புண்கள் வந்து சீக்கிரம் ஆறாது. மிளகு சேர்த்தோம்னா புண் வந்து கொதிச்சா மாதிரி ஆகி நிற்காமல் வந்து வயிற்றோட்டம் ஏற்படும். அந்த வயிற்றோட்டம் ஏற்படாமல் இருக்கணும்னா மிளகு சேர்க்கக்கூடாது. அதுக்கு பதில் தான் நம்ம ஓமம் சேர்த்துருக்கோம், பூண்டு சேர்த்துருக்கோம். அந்த பூண்டினுடைய காரத்தை வந்து இந்த அகத்திக்கீரை எடுத்துரும். அகத்தியினுடைய அதிக அந்த கசப்புத்தன்மை மாதிரி இருக்கும் அகத்தியில், அந்த கசப்புத்தன்மையை இந்த பூண்டு பூ எடுத்துரும். இதெல்லாம் சேர்ந்த கலவையாக தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இதோட சேர்ந்த பூண்டும் சேர்த்து போடுறோம். ஓமம் ஒரு 10 கிராம் அளவுக்கு ஓமம் போட்டோம்னா ரொம்ப நல்லா வேலை செய்யும். ஓமத்தை எவ்வளோ சேர்க்கணும்னா, நம்ம சாதாரணமாகவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சாப்பிட்லாம். அது வந்து ரொம்ப நல்லதை செய்யும், தவறு செய்யாது. வயிற்றில் உபாதைகள் இருந்தால் சரி பண்ணும். இதோடு சேர்ந்து வெங்காயத்தை சேர்க்குறோம். வெங்காயத்தை சேர்த்தோம்னா வெங்காயத்தினுடைய சாறினுடைய தன்மை எல்லாம் வந்து ஒன்று சேரும் பொழுது அந்த அகத்தினுடைய கசப்பை வந்து எடுக்கக்கூடியது. இந்த அகத்தினுடைய கசப்பு எடுத்திருக்கோம். இதோடு சேர்ந்து நம்ம அதிமதுரத்தை ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்த்தா போதுமானது. அதிமதுரத்தை சேர்த்துருக்கோம். கடைசியில் தான் நம்ம வந்து சீரகத்தை சேர்க்கணும். சீரகம் வந்து வெந்தும் வேகாமையும் இருக்கணும். வெந்தும் வேகாமல் இருந்தால் தான் அதனுடைய முழு சத்துக்களையும் அது கொடுக்கும்.
முழு சத்துக்களை கொடுக்கும்போது தான் நம்ம அந்த சூப்பு தண்ணியை வடிகட்டி அதை உள்ளுக்கு குடித்தோம்னா வயிற்றில் இருக்கிற புண்கள் எல்லாமே ஆறும். புண்கள் இருந்தால் அது மெதுவாக இதமான சூட்டில் குடிக்கணும். அதிக சூடாக குடிக்கக்கூடாது. ஐஸ் மாதிரி ரொம்ப குளிர வச்சும் குடிக்கக்கூடாது. இதமான சூட்டில் நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சுடுதண்ணி கொடுக்கும்போது எப்படி இதமாக கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம குடலுக்கு வந்து இதமாக கொடுக்கணும். இதமாக கொடுத்தா தான் அவங்க அந்த சூப்பினுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும். அதை குடிச்சிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள உபாதைகள் சரி வரும். உபாதைகள் சரியாகும் போது புண்கள் சரியாக முகம் வந்து நல்லா வந்து இருக்கும். முகத்தில் வந்து அழகு வரணும்னா வயிற்றுக்குள்ளே இருக்க புண்ணு மாறினா தான் அந்த முக சுருக்கம் எடுபடும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் சுருங்கி போயே இருக்கும். அந்த முகம் சுருங்கி போய் இருந்துச்சுன்னா அந்த அவங்களுக்கு வந்து அதிக அளவு பாதிப்பு இருக்குன்னு அர்த்தம். உள்ள குடல் புண்கள் வந்து அவங்களுக்கு ஆற விடாமல் இருக்கும். ஆறாமல் இருந்துச்சுன்னா அவங்களால எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையும் செய்ய முடியலன்னும் போது அவங்களுக்கு சாப்பிடாமல் இருக்கிறதால கை கால்கள் நீட்டி மடக்க முடியாது. ஏன் நீட்டி மடக்க முடியாதுன்னா சத்து இல்லை, அதனால் நீட்டவே முடியல. உள்ள புண்ணு இருந்ததுன்னா எல்லா இடங்களையும் வந்து பாதிக்க செய்யும். எல்லா இடங்களையும் வந்து செயல்படாமல் நிறுத்த செய்யும். அந்த அகத்திக்கீரையினுடைய மனம் வந்து வர்றதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அது வெந்துருச்சா வேகலையான்னு. அகத்திக்கீரை முழுமையாக வேகணும், முருங்கைக்கீரை அரைகுறையாக வேகணும். அதை தெரிஞ்சுங்க. அகத்திக்கீரையை அரைகுறையாக வேக வச்சோம்னா வகுத்தை கலக்கி விட்டுரும். முருங்கைக்கீரையை முழுமையாக வேக வச்சா அதுவும் வயிற்றை கலக்கி விட்டுரும். முருங்கைக்கீரை பாதியாக வேகணும், அகத்திக்கீரை முழுமையாக வேகணும். அகத்திக்கீரை முழுமையாக வெந்துருச்சுன்னா அது வந்து நல்லதை செய்யும். அரைகுறையாக வெந்திருந்தா அது நமக்கு வயிற்றோட்டத்தை உண்டு பண்ணும். அதனால் அகத்திக்கீரை எவ்வளோ நேரம் கொதித்தாலும் எவ்வளோ இது பண்ணாலும் பரவாயில்லை, அது உடலுக்கு நல்லதை தான் செய்யும். அந்த அளவுக்கு அது சரி வரும். இந்த அகத்திக்கீரை முழுமையாக வெந்துருச்சு. அதை வந்து அதனுடைய சாரத்தை வடிகட்டணும். அதில் சீரகம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லா கசக்கி கையில் கசக்கி அதில் போட்டால் போதும். முதல்ல போட வேண்டியது கிடையாது. இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை குடித்தோம்னா குடல் வந்து இதமாக இருக்கும். அந்த கீரையோடு சாப்பிட்டா வயிற்றில் இருக்கிற புண்ணில் போய் ஒட்டிக்கும். ஏன்னா கீரை பூண்டெல்லாம் வந்து நம்ம பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கோம், அரைச்சி போடலை. அரைச்சி போட்டோம்னா நேரடியாக எடுத்துக்கலாம். ஆனால் அகத்திக்கீரையை முழுமையாக சாப்பிட முடியாது. அதனால் அகத்திக்கீரையை அந்த அப்படியே வடிகட்டும் போது எல்லாத்தையும் சேர்த்து வடிகட்டிடணும். இந்த சூப் எடுத்து சாப்பிடணும். இந்த சூப் எடுத்து சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்றில் இருக்க புண்கள் வந்து ஆறும். இந்த மனத்துக்கே வந்து நம்ம குடிக்க தோணும். ஏன்னா அந்த அளவுக்கு அகத்திக்கீரையினுடைய மனம், அகத்திக்கீரை சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய ருசி. அவங்க வந்து அகத்திக்கீரையை வந்து நிறைய சாப்பிட விரும்புவாங்க. சாப்பிடவே முடியாதவங்க கூட இதை சாப்பிட்லாம். இந்த குடிகாரங்க சாப்பிட்டாலும் தப்பு வராது. வயிற்றில் இருக்க புண்களை ஆற்றும். அதிக அளவுக்கு குடித்து வயிற்றில் புண்ணாக இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த புண்ணை ஆற்றும். ஆனால் இந்த மாதிரி வடிகட்டிடணும். வடிகட்டாமல் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. வடிகட்டாமல் சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெஞ்சடைப்பு ஏற்படும். அதில் வந்து நிறைய கவனம் தேவை. பெரியவங்க வந்து சொல்லுவாங்க ராத்திரியில் அகத்திக்கீரை சாப்பிடக்கூடாதுன்னு. ஏன்னா அது நெஞ்சடைச்சி காலையிலக்குள்ளே இறந்துருவாங்க. அந்த தூங்குனாங்களா இறந்தாங்களான்னு யாருக்கும் தெரியாது. அவங்களும் அடுத்தவங்களுக்கு எழுந்திரிச்சு சொல்ல முடியாமல் மூச்சு திணறி போய் இறந்துருவாங்க. பகலில் சாப்பிட்டா அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் தவறு வராது. அப்படியே வந்தாலும் அடுத்தவங்க அவங்கள பார்த்து காப்பாற்றிடுவாங்க. அதனால தான் இரவு நேரத்தில் கீரைகளையே சாப்பிட்றதில்ல. ஏன்னா அகத்திக்கீரை ஒன்றால் எந்த கீரையும் சாப்பிட்றதில்ல. அப்படியெல்லாம் கிடையாது. அகத்திக்கீரை மட்டும்தான் வந்து இரவில் சாப்பிடக்கூடாது. தேவைன்னா முருங்கைக்கீரையும் சாப்பிடாமல் இருந்துக்கலாம். மீதி எல்லா கீரையும் இரவில் சாப்பிட்டா தப்பே வராது. ஏன்னா காலையில் மலம் கழிக்கும்போது சுலபமாக கழிக்க தோணும். அந்த அளவுக்கு குடலை வந்து சுத்தம் செய்யக்கூடியது, குடல் புண்களை வந்து சரி செய்யக்கூடியது. இந்த குடல் புண்ணுக்கு வந்து இது ஒரு அற்புதமான ஒரு சூப்பு, இந்த அகத்திக்கீரை சூப்பு. இந்த அகத்திக்கீரையோடு சேர்ந்து நம்ம அதிமதுரம், ஓமம், சீரகம், வெங்காயம், பூண்டு இதை எல்லாத்தையும் சேர்த்து காய்ச்சி எடுத்து வடிச்சிருக்கிறோம். வடித்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் கடைசியில் சீரகத்தை சேர்த்துருக்கோம். ஏன்னா சீரகத்தை முதல்லையே போடக்கூடாது. போட்டோம்னா அது வெந்துடும். ஆனால் வேகாமல் அதனுடைய தங்கச்சத்து அப்படியே இறங்கணும்னா நம்ம கையில் கசக்கி தான் விடணும். ஏன் கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சதும் சீரகத்தை வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்காங்கன்னா சீக்கிரம் செமிக்கக்கூடியது. வயிற்றில் புண்ணு ஏதாவது இருந்தால் அந்த புண்ணை ஆற்றக்கூடியதுக்கு. அதனால தான் அவங்க கடையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உணவு விடுதியில் பார்த்தாலும் அந்த சீரகத்தை தட்டில் வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு போனால் சீக்கிரம் செமிச்சிரும். இந்த சீக்கிரம் செமிச்சாலே வயிற்றில் எந்த ஒரு உபாதையும் வராது. செமிக்காமல் இருந்தாலும் தப்பு வந்துடும். சிலர் என்ன செய்வாங்க, முதல்ல சப்பாத்தியை சாப்பிடுவாங்க, ரெண்டாவது சாப்பாடை சாப்பிடுவாங்க. அப்போ என்ன செய்யும், முதல்ல சப்பாத்தி செமிக்காமல் இருக்கும், மேலே போட்ட சாப்பாடு சீக்கிரம் செமிச்சிரும். அப்பையும் குடல் புண்ணாயிடும். அதனால் முதல்ல சாப்பாட்டை சாப்பிடுங்க. மேலே வந்து ரெண்டாவது சப்பாத்தியை சாப்பிட்டீங்கன்னா சாப்பாடு செமிச்சு கீழாமல் போயிடும்.
மேலே இருக்கிற சப்பாத்தி மெதுவாக செமிக்கும். அதனால் தலைகீழாக சாப்பிடாதீங்க. சீக்கிரம் செமிக்கக்கூடிய உணவை முதல்ல சாப்பிடுங்க. சீக்கிரம் செமிக்க முடியாத உணவை பின்னாடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியம் கூடும். குடல்கள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும், குடல் புண் இல்லாமல் இருக்கும். இது குடித்தவங்களாக இருந்தாலும் சரி, குடிகாரங்க வயிற்று புண்ணாக இருந்தாலும் சரி, சாதாரண பெண்களுக்கு வயிற்று புண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வெட்டை நோய் உள்ளவங்களுக்கு இந்த புண்கள் அதிகமாக இருக்கும் வயிற்றில், அவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. அவங்க வந்து தேராமையே இருப்பாங்க, அவங்க தேர்றதுக்கு இந்த மருந்தை சூப்பாக எல்லாரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் ஜெயலட்சுமி என்னும் பெண் அயப்பாக்கம் என்ற ஊரிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. அவங்களுக்கு மூல வியாதி அதிக நாட்களாக தொல்லை கொடுக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. மூல வியாதி எதுக்கு வருதுன்னு காரணம் தெரியணும். அந்த காரணம் தெரிஞ்சால் மூல வியாதியே வராது. மூலம் வர்றதுக்கு காரணம் மலச்சிக்கல் தான். நிறைய பேர் இந்த மூல வியாதியில் அவதிப்படுறாங்க. நல்லா அவங்க உட்காந்தாலே ரத்தம் போகுது, எங்களால் அந்த சூடு தாங்க முடியலன்றாங்க. இன்றைக்கி கணினியில் உட்காந்துருக்கும்போது, கணினி பார்க்கும்போது காலையிலேருந்து மாலை வரைக்கும் நல்ல ஒரு சோஃபா சேரில் உட்காந்துருக்காங்க. அந்த சோஃபா சேரில் கீழே ஒரு டர்க்கி டவலை வாங்கி வட்டமாக சுற்றி நடுவில் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி வச்சு அது மேலே அவங்க உட்காந்து அவங்க அந்த கணினியை பயன்படுத்திட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மூலம் இருக்காது. இந்த மூலம் வர்றதுக்கு காரணம் அதிக அளவு சூடு. நம்ம உடம்புல உள்ள சூடு மொத்தம் கீழே போகும். கீழே போயிட்டு கீழே காற்றோட்டம் இருந்தால், அன்னைக்கு உள்ள நாற்காலிகளில் பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஓட்டம் இருக்கும். இன்றைக்கி எந்த ஓட்டையும் இல்லாததால் கீழே போன காற்று திருப்பி மேலாமல் வரும்போது அந்த மூலத்தை சூடு பண்ணி அந்த ஆசன வாயில் ரத்தத்தை வர வைக்கக்கூடும். நம்ம சாப்பாட்டில் சுண்டக்காய் வத்தல் சேர்ப்பாங்க. சுண்டக்காய் வத்தல் 2 வைப்பாங்க. இது ஏன் வைக்கிறாங்க தெரியும்? எடுத்து வெளியில் போட்டுருவாங்க. அது நிறையா தப்பு பண்ணுவாங்க. ஏன்னா சுண்டை வத்தலை தினந்தோறும் ஒரு 4 வத்தலை சாப்பிட்டு வந்தீங்களோ அல்லது காய்களை சுண்டைக்காயை சமைச்சு சாப்பிட்டாலோ இந்த மூளைக்கடுப்பு சரியாகும். துத்தின்னு சொல்லுவோம். துத்தி இலை ரோட்டோரம் முழுவதும் அதிகமாக கிடைக்கக்கூடியது இந்த துத்தி. அந்த துத்தியும் சின்ன வெங்காயத்தையும் எடுத்து ஒரு 10 இலை துத்தியும் ஒரு 2 சின்ன வெங்காயத்தையும் அப்படியே நேரடியாக மென்று சாப்பிட்டாங்கன்னா மறுநாள் காலையில் ரத்தம் வர்றது நின்றுடும். இந்த ரத்தம் வர்றது நிற்கணும்னா துத்தியும் சின்ன வெங்காயமும் இதை ஒரு 48 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு மூளைக்கடுப்பே இருக்காது. ஆனால் இவங்க மத்தியான வேளையில் கம்மங்கூழ் குடிக்கணும். இன்றைக்கி இருக்கிற கம்போட நாட்டு கம்பு கிடச்சி அதில் சிறிதளவு மோர் சேர்த்து கம்மங்கூழ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, கம்மங்கூழ்னா சிலர் இன்றைக்கி நேரடியாக அப்படியே வேக வச்சுறாங்க. கம்பை வாங்கி நல்லா கல் இல்லாமல் அதை சரி செய்து நல்லா வச்சு அரவை மிஷினில் வச்சு அரைப்பீங்களோ அல்லது இடித்து பொடி ஆக்குவீங்களோ, அந்த பொடி ஆக்குனதுக்கப்புறம் அதை தண்ணியை ஊற்றி காய்ச்சி கூழாக காய்ச்சுங்க. கூழில் மோர் சேர்த்து சாப்பிடுங்க. இந்த மோர் சேர்த்து நல்லா தண்ணியாக குடித்தோம்னா கம்மங்கூழ் வயிறு நிறையும், நல்லா போய் வயிறு நிறைய இருந்த மாதிரி இருக்கும். குளிர்ச்சி உண்டாக்கி கம்மங்கூழ் குளிர்ச்சி உண்டாக்கி போய் நல்ல குளிர்ச்சியாகி மலத்தை இழக்கக்கூடியது. மலம் கட்டாது. கம்மங்கூழ் குடிக்கிறவங்களுக்கு காலையில் மலச்சிக்கலே இருக்காது. மலச்சிக்கல் இல்லைன்னா அவங்களுக்கு மூலமே இருக்காது. அதனால தான் நம்ம முன்னோர்கள் காலையில் ஒரு நீராகாரம், இதை நீராகாரம் சாப்பிட்டாங்கன்னா உடலில் உள்ள சூட்டை பூரா குறைக்கும். இன்றைக்கி நீராகாரம்னா யாருக்குமே தெரியாது. புளிச்ச தண்ணியா இல்லை இன்றைக்கி ஆக்குனா இன்றைக்கி முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் சோறுனா அது சாயந்தரத்துக்கு மேலே அந்த சோறு கெட்டு போயிடும். அதனால் இன்றைக்கி சோறு வைக்கிறது இல்லை. அந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசியினுடைய தண்ணி 7 வருஷம் ஆனாலும் கெடாது. அதுதான் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி. அதனுடைய தண்ணியை சாப்பிட்டு தான் இன்றைக்கி வெளிநாட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த நீராகாரம் புளிச்ச தண்ணியை குடித்தா உடல் ஆரோக்கியம் கூடும்னு சொல்லி. இன்றைக்கி அவங்க சொன்னால் தான் நம்ம நம்புவோம். நம்மளாக சொன்ன நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சாதாரணமாக போகிற போக்கிலே சொல்லிட்டு போனாங்க. அதை இன்றைக்கி யாருமே நம்புறதில்லை. அந்த முறையில் எடுத்துக்கிறணும். நம்ம இயற்கையாக இருக்கிற உணவுகளை சாப்பிட்ணும். இந்த முறையில் சாப்பிட்டோம்னா அந்த மூளைக்கடுப்பு குறையும். மூளைக்கடுப்பு குறையணும்னா அவங்களுக்கு துத்தி இலையும் சின்ன வெங்காயமும் 10 இலை துத்தி 2 சின்ன வெங்காயம் சாயந்தரம் 5 மணிக்கு அதை சாப்பிடணும். அந்த 5 மணிக்கு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடலில் மறுநாள் காலையில் ரத்தம் வராது. இது கம்மங்கூழ் சாப்பிட உடல் குடல் சுருக்கம் இல்லாமல் குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானாலே உடல் சுத்தம். இன்றைக்கி பூ மாலையில் கிடைக்கக்கூடியது இந்த செவ்வரளி பூன்னு சொல்லுவோம். செவ்வரளி பூ நிறைய இவ்வளோ பூவை வாங்கி கொஞ்சம் நல்லெண்ணெயை வடச்சட்டியில் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் சூடு ஏறினதான் அந்த செவ்வரளி பூவை போட்டு அதில் பிரட்டி எடுத்து அப்படியே ஒரு வெள்ளை துணியில் வச்சு மொத்தமாக சுருட்டி கட்டி அந்த சூடு ஆறுனது பிரகாரம் இரவு நேரத்தில் அந்த இடத்துல வச்சு கட்டிட்டு வந்தாங்கன்னா மூலம் இருக்கிற இடத்துல அந்த ரத்தம் வர இடத்துல லேசாக சதைகள் கீழே வெளியில் வராமல் அந்த இடத்துல வச்சு ராத்திரியில் வச்சு
அன்னைக்கு வந்து இடுப்பில் அண்ணாக்கயிறு போட்டதுன்னா அந்த கோமணம் கட்டுறதுக்கு போட்டிருந்தாங்க. அதில் வந்து இறுக்கி கட்டிட்டாங்கன்னா அந்த இடத்துல போய் அது நல்லா அழுத்தி பிடிச்சி அந்த இடத்துல உள்ள மூலத்தினுடைய அந்த குறைபாடுகளை சரி செய்யும். அந்த சரி செய்யும் பொழுது அந்த மூலமானது குறைய ஆரம்பிச்சிடும். இந்த மூலத்துக்கு செவ்வரளியும் நல்லெண்ணெயும் நல்லா வதக்கி வச்சு அங்கே கட்டணும். அந்த துத்தி இலையும் சின்ன வெங்காயத்தையும் தினந்தோறும் சாப்பிடுங்க. இன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு ரத்தம் வராது. இதை விட வேகமாக எந்த ஒரு மருத்துவமும் வேலை செய்யாது. துத்தி வந்து சுத்திகரிப்பு செய்யக்கூடியது. சின்ன வெங்காயம் அதனுடைய தன்மையை தாங்கக்கூடியது. இந்த துத்திக்கு ஒரு ருசியும் கிடையாது. நீங்கள் பேப்பரை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குமே தவிர கொஞ்சம் பசை மாதிரி இருக்கும், வலுவலுன்னு இருக்கும், மெல்ல முடியாது. லேசாக அரைச்செடுத்து அப்படியே மென்று முழுங்கிடலாம். இந்த முறையை செய்யணும். இது மாலை வேலையில் செய்யணும், காலையில் செய்யக்கூடாது. இந்த முறையை செஞ்சோம்னா அந்த அரிப்பும் ரத்தமும் வராது. இந்த ரத்தம் வராமல் இருந்தாலே உடல் தேர ஆரம்பிச்சிடும். கம்மங்கூழ் குடிக்க குடிக்க உடல் வந்து சூடு குறையும். சூடு குறைஞ்சின்னா அவங்க உடம்புல உள்ள சூடு குறைய குறைய மூலத்தினுடைய தாக்கம் குறையும். சூடு கூடிடுச்சுன்னா அந்த மூலம் வந்து அந்த உறுப்புகள் வெளியே வரும். சூடு குறைஞ்சின்னா உள்ள தானாக இழுத்துக்கணும். நம்ம உடம்பு வந்து ஒரு நல்லது செஞ்சால் 10 நல்லது அது செஞ்சுக்கிறோம். நம்ம ஒரே ஒரு நல்லதுன்னா இயற்கை தானியத்தை சாப்பிட போகிறோம். கம்மங்கூழோ அல்லது சோளக்கூழோ குடித்தோம்னா ஏன் அந்த காலத்தில் சோளக்கூழ் குடித்தாங்க? அவங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னா அந்த வச்சிருக்கிற வட்டின்னு சொல்லுவாங்க. அந்த வட்டின்னா தட்டு. அந்த தட்டு வெங்கலத்தட்டை ஒரு ஆள் தூக்க முடியாது. எப்படியும் 2 கிலோ 3 கிலோ இருக்கும். சின்ன பிள்ளைலாம் தூக்காது, டப்புன்னு போட்டு உடைச்சிரும். அதனால் அது நிறைய சாப்பிடுவாங்க அந்த கூழ்லாம். அதில் 3 கும்பா 4 கும்பா குடிக்கிற ஆள்லாம் இருக்குது. கூழ் வந்து எந்த அளவுக்கு குடிக்கிறோம்னா அந்த அளவுக்கு குடல் பெருக்கமாகி அந்த மூலத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. மூலத்துக்கு வந்து கூழ் வந்து நல்லதை செய்யும். இது சோளக்கூழ் கம்மங்கூழ் எடுத்துக்குங்க. இந்த துத்தியை நம்ம வெங்காயத்தோடு சாப்பிடுங்க. இந்த மூலத்திலிருந்து விடுபடுங்க. இந்த முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.